தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று அறைகூவல் விடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். மாயக்காரர் என்று அதற்கு கீழாக ஆண்டவர் திட்டுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே உறவுகள் சுமையாகி போகிற ஒரு யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தலைமுறை இடைவெளி பெருகி வருகிறது. முதியோர் இல்லங்களும் விதவிதமான விளம்பரங்களுடன் புற்றீசல் போல பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் பலர் பணம் கொடுக்கிறார்கள். நேசிக்க மனம் வைப்போர் அபூர்வமாகி வருகின்றனர். வேதாகமம் பெற்றோரை கனம் செய்ய அது அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த கீழ்ப்படிதலின் உறவை, அன்பின் உறவை குறித்து நாம் கொஞ்சம் வேதத்தின் ஆழமாய் பார்த்தோம் என்று சொன்னால், பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற கட்டளையை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 3:20 அப்படியாய் சொல்லுகிறது, பெற்றோரும் அதற்கேற்றபடி தங்களை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். தங்கள் தவறான தொழில்களிலும் வழிகளிலும் வழிநடத்தும் பெற்றோர்கள் அநேகம் உண்டு. பிள்ளைகளை தவறான வழிகளிலும் தவறான தொழில்களிலும் அவர்களை வழிநடத்துகிற அநேகர் உண்டு. இத்தகைய நிலைகளை மாத்திரம் வேதம் அங்கீகரிக்காத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. கிறிஸ்தவ போதனைகளுக்கு அப்பாற்பட்ட நிலை என்று வரும்பொழுது கர்த்தருக்குள் என்ற சொல் அது அடிபட்டு போய்விடுகிறது. அங்கே அந்த தவறான காரியத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தேவ நாமம் தூஷிக்கப்பட காரணமாயிருந்து தங்கள் வாழ்வை கெடுத்து கொள்ள தேவன் அனுமதிப்பதில்லை. பெற்றோர் லஞ்சம் கொடுக்க முயன்றால் அதற்கு மறுப்பு தெரிவிக்க ஒரு விசுவாச பிள்ளைக்கு உரிமை உண்டு. தன்னுடைய வேலைக்காகவோ அல்லது தன்னுடைய படிப்பிற்காகவோ ஒரு பெற்றோர் லஞ்சம் கொடுத்து அந்த காரியத்தை நமக்கென்று வாங்க முயற்சிக்கும் பொழுது பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, அப்பா, பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியும்படியாய் அழைத்திருக்கிறாரே, லஞ்சம் கொடுப்பதை ஆண்டவர் விரும்பவில்லையே என்று சொல்லி எச்சரிப்பதற்கு பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு. அதே போல தகுதியற்ற பணியிடங்களில் அமர்த்துகிறதற்கு அங்கே அவர்கள் அநேக பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதற்கு பணம் கொடுத்து அந்த பிள்ளைகளை அங்கே கொண்டு சேர்த்து இல்லை ஆட்களை பிடித்து சேர்ப்பது, இவைகளெல்லாவற்றிற்கும் பிள்ளைகள் மறுப்பு சொல்கிறதற்கு பிள்ளைகளுக்கு உரிமை இருக்கிறது. அதே போல் வரதட்சணை என்ற பிசாசின் தந்திரத்தை பெற்றோர்கள் எடுக்கும் பொழுதும் விசுவாச பிள்ளைகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க அதற்கு கடமை உண்டு. அதாவது தேவனுக்கு எதிரான பாவம் என்ற நிச்சயம் கொள்ளும் எதற்கும் துணிந்து மறுப்பு சொல்கிறதற்கு பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு. கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற காரியம், லஞ்சம் கொடுத்து படிப்பையோ அல்லது வேலையோ வாங்கி கொடுக்குகிற காரியம், தகுதியில்லாத ஒரு வேலையை லஞ்சம் கொடுத்து பிள்ளைகளுக்கென்று நியமித்து கொடுக்கிற காரியங்கள், வரதட்சணையின் காரியங்கள், இவைகளிலே பெற்றோர்கள் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு மீறி அவர்கள் அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கென்று செய்யும் பொழுது பிள்ளைகள் அந்த காரியத்திலே பெற்றோர்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை என் வேதம் போதிக்கிறதினால் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்கிறது. அந்த கடமை பொறுப்புகள் திருமணம் என்ற புதிய பந்தம் வரும்பொழுது கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. திருமண உறவின் உள்ளே இன்றைக்கு காணப்படக்கூடிய சூழ்நிலையிலே 2 பிள்ளைகளுக்கு திருமணமான பின்பு ஒரு கணவன் மனைவி என்கிற ஒரு நிலைமைக்கு வந்த பின்பு வயதானவர்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்கிற ஒரு காரியத்தில் தங்களுடைய தலையை உள்ளே விட்டு அந்த குடும்பத்தை வாழ முடியாமல் செய்கிற ஒரு காரியத்தை வேதம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. திருமணத்தின் உள்ளே தலையிட பெண்ணின் பெற்றோருக்கோ ஆணின் பெற்றோருக்கோ உரிமை இல்லை. அவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடே இசைந்திருப்பான் என்கிற ஒரு காரியம் உண்டாயிருக்கிறபடியினாலே
அங்கே ஆணினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அந்த இல்லம் தனிமைப்படுத்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. எனினும் அவரவருக்கு ஆண்டவர் அளித்திருக்கிற பொறுப்புகளை, கடமைகளை முற்றும் கைகழுவி விட்டு ஓட அனுமதி இல்லை. அவர்களை பெற்று ஆளாக்கிய பெற்றோர்களை பேண வேண்டும், அவர்களுக்கான கடமைகளை செய்ய வேண்டும். அது அதிகாரத்தின்படியல்ல, அன்பினால் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்கிறதை வேதம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் சரியாக புரிந்து கொண்டு பெற்றோர்களும் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். பிள்ளைகளும் பெற்றோர்களை புரிந்து கொண்டு அவர்களை அன்பின் நிமித்தமாக அவருடைய வயோதிப நாட்களிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை, கனத்தை செய்ய வேண்டும் என்பதை வேதம் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லையேல் தேவன் கணக்கை கேட்காமல் விடமாட்டார் என்கிறதை வேதம் எச்சரிக்கிறது. கிறிஸ்து கடைசி நிமிடத்தில் கூட பூரண புருஷர் என்ற நிலையில் தன்னுடைய கடமையை மறக்கவே இல்லை. அங்கே சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று அங்கே தன்னுடைய தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை தேடி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு அன்பில்லாத ஒரு உலகம், கடைசி நாட்களிலே அன்பை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, அன்பின் தாழ்ச்சி, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல் அன்பில்லை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மேல் அன்பில்லை. வசனத்தை புரிந்து கொண்டு விசுவாச பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே கர்த்தர் அசைவாடி தன்னுடைய பூரண சித்தத்தை அந்த குடும்பங்களிலே வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். திருமணம் ஆன பின்பு வயோதிப பெற்றோர்கள் அவர்களை தங்களுடைய ஆளுகைக்குள் வைத்து மிரட்டுகிறதை விட்டுவிட்டு அவர்கள் அன்பினால் தங்களுக்கு செய்கிற கடமைகளை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ வழிவிடும் பொழுது பெற்றோர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், திருமணமான குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே.